வெல்கம் டு அக்ஸரா டிஜிட்டல் டிவியின் உண்மை நிகழ்வுகள். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டத்தில் பவர் கட் செஞ்சது யாரு? பிரேத பரிசோதனை எப்படி ஒரே நாளில் முடித்து வைக்கப்பட்டது? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் மீது செருப்பு எய்தது யார்? இவ்வளவு ட்ரோன்கள் சுத்தியும் இன்னும் முழுமையான வீடியோக்கள் பெறப்படவில்லையா? எதனால்? அங்கிருக்கும் கடைகளில் ஒன்று கூட சிசிடிவி கேமராக்களோ ட்ரோன்களின் மூலம் கிடைத்த ஃபுட்டேஜ்களின் மூலியமாகவோ இன்னுமே முடிவுகள் எட்டப்படவில்லையா? எதனால்? முன்னேற்பாடுகளின் குறைபாடுகள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடையதா இல்லை ஆளுங்கட்சியினுடையதா? 12 மணிக்கு வரக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் 7 மணி வரை வர முடியாத நிலை ஏற்பட்டது? இது தானாக அமைந்ததா இல்லை திட்டமிட்டு செய்யப்பட்டதா? குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க, பெண்கள், முதியவர்கள் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் வந்ததுக்கு காரணம் என்ன? இவர்களுடைய அறியாமையின் வெளிப்பாடா இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் ஏற்பாடா என்பதை தெளிவாக காண்போம். மக்களுக்காக, மக்களின் ஊடே, மக்களின் குரலாக ஒலிக்கும் என்றும் நடுநிலையான ஊடகம் உங்கள் அக்ஸரா டிஜிட்டல் டிவி. அக்ஸரா டிஜிட்டல் டிவியிலிருந்து உண்மை நிகழ்வுகளிலிருந்து வரும் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் நடுநிலைத்தன்மையுடன் இருக்கும். எனக்கு நீங்கள் ஆதரவளிக்க விரும்பினால் ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸில் விவாதிங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. அதாவது இன்னும் நான் பேச தவறிய விவரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு டேக் பண்ணி அனுப்பிவிடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குரூப்பையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயும் நீங்கள் எனக்கு நான் பேச தவறிய விஷயங்களை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்க. ஒரு 41 பேர் இறந்த இறப்புகளை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் எக்ஸ் தளத்தில் போனாலும், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மீடியா அப்படின்னு பார்த்தாலும் கடந்த 2-3 நாட்களாகவே இந்த ப்ராப்ளம் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே மக்கள் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை தான் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். மக்கள் கேட்ட கேள்விகளை மட்டும்தான் நாம் இப்போ விவாதிக்க போகிறோம். இந்த 41 பேர் இழப்புக்கு காரணம் யார்? ஆளும் கட்சியா இல்லை டிவைக்கு தலைவர் விஜய் அவர்களா அப்படின்னு சொல்லி நாம் விவாதிக்கலாமே. கமெண்ட்ஸில் வந்து நீங்களும் பேசுங்க. நான் தவறாக சொல்லியிருந்தால் அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. இங்கே நடந்திருக்கின்ற விஷயங்களை நான் நடுநிலையாகத்தான் பேச போகிறேன். அது விஜய் பக்கமும் சாதகங்கள் இருக்கலாம், ஆளும் கட்சி பக்கமும் சாதகங்கள் இருக்கலாம், 2 பக்கமும் பாதகங்களும் இருக்கலாம். நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. சாமானியன் ஒரு குரலாக நான் இதை வந்து கேட்க போகிறேன். மக்களை பார்த்து தான் இதை நான் நேரடியாக கேட்க போகிறேன். ஏன்னா இங்கே அதிகமான விவாதங்கள் வைப்பது மக்கள் மட்டும்தான். இப்போ தலைவர்கள் விவாதிப்பதை போல மக்கள் வந்து தான் அதிகமாக விவாதிச்சுக்கிறாங்க. எக்ஸ் தளம், ஃபேஸ்புக்கு, எங்கே போனாலும் மக்களுடைய கமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதை பார்த்து தான் நாளுக்கு நாள் இங்கே வந்து ஒரே பதட்டமாகவே இருக்குது. 27ஆம் தேதி சாயந்தரம் நடந்த இந்த துரதிர்ஷ்டவசமான 41 பேரின் இழப்பு மிக அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் அரசியலாக மாற்றக்கூடும். இதை விஜய் எப்படி சமாளிப்பார்? இந்த கூட்டத்தை கண்டு எதிர்க்கட்சிகள் பயந்தனமா என்பதை பற்றி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். முதல் கொஸ்டின், இதுவும் மக்களுக்கு அது உங்களை பார்த்து தான் நான் கேட்குறேன். விஜய் அவர்கள் 12 மணிக்கு வர வேண்டியதை ஏன் இரவு 6:30 மணிக்கு மேலே வந்திருக்காரு? அதனால் கூட்டம் அதிகமானதா? அந்த கூட்டத்தில் நெருக்கி இறந்தனரா அப்படிங்கிற கேள்வி வந்து பரவலாக எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க. இது மக்களாகி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கருத்துக்கள் இருந்தால் அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இதே என்னுடைய கான்க்ளூஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே 12 மணிக்கு வர வேண்டியதுன்னு சொன்னதுனால மக்கள் 11 மணியிலிருந்தே வந்துட்டாங்க. 11 மணியிலிருந்தே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்தது. அது ஒரு திருவிழா கோலமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 12 மணியிலிருந்து 11 மணியிலிருந்து 12 மணி, 2 மணி, 3 மணி ஆக மக்கள் டயர்ட் ஆகிட்டாங்க. ஆட்டமும் பாட்டமும் எல்லாமே இருந்திருக்கு. வந்த மக்களுக்கு தேவையான குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, சாப்பாட்டு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, நின்னிக்க இடங்கள் கூட கிடையாது. ஆனால் விஜய் கட்சியின் பாட்டுகள் மட்டும் ஓடிட்டே இருக்கு. மக்களை ஒரு இடத்திலையும் ஃப்ரீயாக இருக்க விடல, சலிப்படையாமல் ஆட வச்சுட்டே இருந்திருக்காங்க. விஜயை பற்றி போற்றி பாடிட்டே இருந்திருக்காங்க. அதனால் மக்கள் ஓரளவுக்கு வந்து டயர்டாகிருக்காங்க. இதுவே விஜய் வந்து 6:30 மணிக்கு தான் வந்திருக்காரு. இது ஒரு 2 மணிக்கோ 3 மணிக்கோ வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு கூட்டங்கள் சேர்ந்திருக்காரு. ஓரளவுக்கு பிரிஞ்சு போகிற மக்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிருப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக மக்கள் வர ஏற்கனவே ஏர்லியாக வந்தவங்க அத்தனை பேருமே வெயிட் பண்ணி தண்ணி சாப்பாடு இல்லாமல் மொத்தமாக டயர்ட் ஆகிட்டாங்க. அவர் 6:30 மணிக்கு வந்த உடனே ஒரே முட்டா அந்த இடத்துல குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே டயர்டாக இருந்தவங்களுக்கு கூட்டம் கூட அந்த இடத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. பல பேர் கீழே விழுந்திருக்காங்க.
இப்படி இறந்தவங்க தான் அதிகம். பக்கத்தில் இருந்த டிச்சில் விழுந்து இறந்துருக்காங்க. இப்படி தான் இறக்கப்பட்டவர்கள் அதிகம். இதை விஜய் மேடையிலிருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பொழுதே இறந்துருக்காங்க. ஆனால் அதை விஜய் வந்து கண்டுக்கலன்னு விட அவருக்கு தெரியல அது. இது முதல் விஷயம். சரி, ஏன் விஜய் லேட்டாக வந்தார்? அவருக்கும் ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, அதை அவர் செய்யணும். அவர் ஏன் லேட்டாக வந்தார் அப்படின்னா, விஜய் வர்ற வழியிலேயே அவரது தொண்டர்களும் அவரது ரசிகர்களும் அவர்களது வண்டியை வந்து முதல்ல கரெக்டாக விட்டாங்களா பாருங்க. எங்கே போனாலும் அவரை சுற்றி ஒரு கூட்டம். அதே இடத்துல ஒருத்தர் முன்னாடி நின்று வா வா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் டயர் மேலேயே, அதாவது அவர் வந்த வண்டி மேலேயே கொண்டு போய் இன்னொருத்தர் விடுறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் எப்படி நேரத்தில் வர முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் கொஸ்டின் எழுப்புறாங்க. இதுவும் நியாயமானதாக தான் எனக்கும் தெரியுது. ஒருத்தர் வர்றாருன்னா ரசிகர்கள் வந்து வழிவிட்டு போகணும். அவரும் தலைவர் தான். ஒரு தலைவருக்கு அப்படின்னா அவர் ஒரு சாதாரண மனிதன் தான். அவரும் வந்து அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறவர் தான். அவருக்கு நாம் வழிவிட்டு அவர் சொல்கிறத நாம் கேட்கணுமே தவிர அவரை வரவிடாமல் அவர் வண்டிக்கு முன்னாடி நான் போயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறதெல்லாம் அறியாமையின் உச்சகட்டம் இல்லை. இது கூட்டும் கொண்டாட்டமாக தான் இருந்திருக்கே தவிர ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சாரமாகவே இது கிடையாது. ஒரு தலைவன் ஒரு கட்சி கூட்டத்துக்காகவோ ஒரு பேரணிக்காகவோ இல்லை மக்கள் சந்திப்புக்காகவோ வரும்போது டைமிங்கை கீப் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இறப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத இதன் மூலிமா நமது தளபதி விஜய் அவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார். அடுத்த முறை இது வந்து நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு குறிக்கோளுடன் அவர் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதேபோல் ரசிகர்களும் அப்படிதான். அவர் வர்றதுக்கு வழிவிடுங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வண்டிகளை போய் நீங்கள் ஜாம் பண்ணுறது, ஆம்புலன்ஸுகளை ஜாம் பண்ணுறது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியாமையே அங்கே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையை வந்து ரசிகர்கள் ஏற்படுத்தினதுனால தான் இவ்வளவு பெரிய இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது நடந்திருக்காங்க? முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் ஆளும் கட்சி ஆகட்டும், தாவேகாவுடைய நிர்வாகிகள் ஆகட்டும் கரெக்டான முறையில் நெறிமுறைப்படுத்தினாங்களா அப்படின்னா அங்கே தான் மிகவும் குறைபாடு ஏற்பட்டிருக்கு. மக்களுக்கு தேவையான தண்ணி கிடையாது, மக்களுக்கு தேவையான உணவு கிடையாது. அவர்கள் ஒருவேளை அந்த இடைஞ்சலை சிக்கிக்கிட்டாங்கன்னா அங்கிருந்து பிரிஞ்சு வேறு வழிகளில் போகிற வேறு எந்த வழிகளுமே கிடையாது. எல்லாத்தையும் சுற்றி அடைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரே இடத்தில் அவர் நெருக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருந்ததற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்துருக்கு. இது வந்து மிகவும் ரொம்ப ரொம்ப கொடுமை. அந்த இடத்துல ஆளும் கட்சியும் ஆகட்டும் தாவேகா ஆகட்டும் தோல்வி அடைந்திருக்கார்கள் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இன்னொன்று மக்களின் அறியாமையை நான் பார்க்கும்பொழுது எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. குழந்தைகளை கூப்பிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெரியவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தாண்டி ஒரு தலைவன் சொன்னதையே கேட்காம ஒரு தலைவன்கிட்டையே நீங்கள் வந்து அதாவது அவர்களுடைய கொள்கைகளை தாண்டி அவருடைய நோக்கங்களை தாண்டி நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னா தாவேகா கட்சியினுடைய உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். முதல்ல நமக்கான பாதுகாப்புக்கு அப்புறம்தான் இது எல்லாமே. ஒரு அரசியலை தெளிவாக புரிந்தவர்கள் யாரும் இப்படி போய் நிற்க மாட்டாங்க. ஒரு மாநாடு நடக்குதா, அதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். தண்ணி வசதி இருக்குது, சாப்பாடு வசதி இருக்குது, அதுக்கான டென்ட் அமைச்சிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஒரு மாநாட்டுக்கு நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போகிறது அதுவும் பாதுகாப்பான சூழ்நிலையில் எவ்வளவு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்கள் தலைவனை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகலாம். ஆனால் இது ஒரு மக்களை சந்திக்கின்ற ஒரு பேரணி மாதிரி, இது ஒரு கூட்டம் மாதிரி. இதில் போய் நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போய் என் குழந்தைக்கு பேர் வைப்பாங்க, அதாவது நாங்கள் வந்து மிகப்பெரிய ரசிகர்கள்ங்கிறத விட நாங்கள் மிகப்பெரிய வெறியர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டிருக்கிறீங்க. இது வந்து மக்களுடைய அறியாமையை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது அடுத்ததாட்டி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய இழப்பு. நேற்று வரைக்கும் 40 இருந்தது, இன்றைக்கி 41 ஆயிடுச்சு. இன்னும் 20-30 பேர் வந்து இருக்காங்க. படுகாயங்களுடன் இன்னும் 20-30 பேர் இருக்காங்க. அவங்களோட நிலைமையில் இன்னும் 2-3 பேர் கவலைக்கிடமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விஜயை பார்ப்பதற்குத்தான் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய தொண்டர்கள் அல்ல. விஜய் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பதற்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்கிறாங்க. விஜயை பார்க்கத்தான் வர வேண்டும். அது வேறு அதற்குன்னு ஒரு காலம் இருக்குல்ல. ஒரு ரோட்டில் நீங்கள் ஒரே இடத்துல தான் நீங்கள் பார்க்கணுமா? வர்ற இடங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துலையும் விஜய் கோட்டை விட்டாருன்னே நான் சொல்ல முடியும். உங்களுடைய தலைவர் மீதோ விஜயின் மீதோ இருக்கின்ற அன்பை ஒரே இடத்துல மக்கள் கூடும், ஆயிரக்கணக்கான ஆட்கள் கூடும் இடத்துல நீங்கள் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பார்க்கக்கூடாது.
நீங்கள் இருக்கும் இடத்துலையே பாருங்கள். அவர் பேரணியாக வரும்போது மக்கள் அப்போ கையசைச்சா போதும், அதுவே போதும் குழந்தைகளுடன் பார்ப்பது. மற்றவங்க எல்லாமே தொண்டர்கள் பார்த்துக்குவாங்க. நீங்கள் ரசிகர்களாக இருக்கீங்கன்னா போகிற வழியில் மட்டும் பாருங்கள், அதே இடத்துல போய் பார்க்க நினைக்காதீங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் காலகட்டமே வேறு. எல்லாரும் கும்பல் கும்பலாகவே தான் சுற்றுறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேருமே கும்பல் கும்பலாக வண்டிகளிலும் கார்லையுமே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் வெக்கப்பட கிடையாது, உண்மையை நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, கர்ப்பிணி பெண்களும் சரி, பெரியவர்களும் சரி, தான் இருக்கும் இடங்களில் இருந்தே அவர் கையசைப்பதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ரோட் ஷோ மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாமே தவிர, ஒரு சந்திப்பு கூட்டம் நடக்கும், பொதுக்கூட்டம் நடக்கும், அதே இடத்தில் அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. அந்த இடத்தில் விஜய் மிகவும் கோட்டை விட்டார். வரும்போதே அவர் பார்த்துருக்கலாம். ஆனால் வரும்போது அவர் காரை கண்ணாடியை க்ளோஸ் பண்ணதுனால மக்கள் யாரும் பார்க்க முடியல. அதனால் பல பேர் அதே இடத்துல நம்ம போய், அதாவது பொதுக்கூட்டம் நடக்க வேண்டிய அதே இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்தவங்க பாதி பேர் முன்னாடி வந்திருக்காங்க. அதனால் பாதி கூட்டம் சேர்ந்துருக்கு, அதனால் பல நெருக்கல்கள் ஏற்பட்டிருக்கு, அதனாலையும் இறந்துருக்காங்க. இது இந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கழகம் கோட்டை விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் டிவிகே தலைவர் விஜய் அவர்களின் மேல் செருப்பை வீசினாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய புகார்கள் சொல்லப்படுது. இது திட்டமிட்டே நடத்தப்பட்ட செருப்பை வீசி அவரை அவமானப்படுத்துவதற்கு உண்டாக நடத்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் அப்படின்னு தான் இங்கே இப்போ பல பேர் கமெண்ட்ஸுகளில் சொல்கிறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய தவறு. ஒரு தலைவனை நாம் எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்கணும். இந்த செருப்பை தூக்கி எறிகிறனாலையோ இல்லை இங்கே இருக்கிற கல் மண்ணை தூக்கி எறிகிறனாலையோ நாம் எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது. அவர் கருத்தாக எதுவும் சொன்னாலும் கருத்தாக நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுமே தவிர அவரிடம் நாம் எந்த வன்மத்தையும் காட்டக்கூடாது. இது மற்ற கட்சி நபர்கள் உள்ள இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மற்ற கட்சி நபர்கள் உள்ள இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு அரசியல் களம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்ந்துற இடத்துல 1000 பேருமே நல்லவனாக இருக்க மாட்டானுங்க. அங்கே 10 பேராவது ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இருப்பானுங்க. அதுதான் அரசியல் களம். அதையெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், டிவிகே தொண்டர்கள், டிவிகே ரசிகர்கள் அத்தனை பேரும் அங்கே சேவை செய்ய வேண்டும். மற்ற மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு 500 பேர் 1000 பேர் அவர் நியமிச்சிருக்கணும். அந்த நியமித்தல் அங்கே நடக்கலை. என்ன, அவர் வண்டி வரும்போது அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கணும், மக்கள் வரும்போது அவங்களுக்கான பாதுகாப்பு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் எதுவுமே அங்கே நடக்க கிடையாது. இது மிகப்பெரிய பிழை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது எப்படி பிரேத பரிசோதனை ஒரே நைட்டில் எல்லா இடத்துக்குமே பண்ணிடுறாங்க. 6 மணிக்கு மேலே பிரேத பரிசோதனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க நைட்டோட நைட்டாக எப்படி பிரேத பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கொஸ்டினாக வருது. ஆமாம், நார்மலாக நாமளே ஒரு நபருக்காக, ஒரு இறந்த நபருக்காக பிரேத பரிசோதனை பண்ணணுக்கும் போது அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு நைட்டாகவே இவங்க பண்ணி முடித்தாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு விடியாத மர்மமாகவே இருக்குது. அதுக்கான ரிசல்ட்டும் ஒரு சில பத்திரிகைகளில் வந்திருக்கு. 2021 அவசர காலத்துக்காக பிரேத பரிசோதனை இரவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 2021 ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதன் மூலியமாக தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அவசரமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் டிவிகே தொண்டர்கள் மற்றும் டிவிகே ரசிகர்களுடைய மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. ஜெனரேட்டரை யார் ஆஃப் பண்ணது? அந்த 20 நிமிடங்கள் கரண்ட் எப்படி கட்டாச்சு? மக்களிடம் மற்ற செய்தித்தாள்களும் மற்ற மீடியா நண்பர்களும் மற்ற ஊடகவியாளர்களும் போய் கேள்விகள் கேட்கும் பொழுது மக்கள் கேட்கும் ஒரே கேள்வி, அது எப்படி அந்த நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆச்சு? அந்த 20-30 நிமிடங்கள் கரண்ட் ஆஃப் ஆன உடனே, அந்த 20-30 நிமிடங்கள் கரண்ட் ஆஃப் ஆன உடனே அந்த இடத்துல தான் பிழை நடந்திருக்கு. மக்கள் ஒன்றுக்கொன்று ஒரு அலை மாதிரி மோதி, அதான் ஹியூமன் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அலைகள் மாதிரி மோதி ஒன்றுக்கொன்று கீழே விழுந்து, பக்கத்தில் இருந்த டிச்சில் விழுந்து, ஒன்றுக்கொன்று முதிச்சு நசுங்கி, ஒரு பூனையை கூட விட்டு வைக்காமல் முடிச்சு நசுக்கி, பிஞ்சு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம எல்லாத்தையும் நசுக்கி அந்த இடத்துல இறக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களாகவே இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொள்கையும் இந்த கேள்வியும் மிகவும் சந்தேகப்படக்கூடிய கேள்வியாகவே இருக்குது. திமுக தலைவர்கள் எப்படி உடனே வந்தாங்க? விஷயம் கேள்விப்பட்ட உடனே 1 மணி நேரத்தில் அத்தனை தலைவர்களும் அங்கே வந்திருக்காங்க. இது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடமும் மக்களிடமும் மிக பெரிய கரகோஷமாகவே திமுகவை கேள்வி எழுப்புகிறார்கள். வெளிப்படையாகவே சொல்லலாம், திமுகவை கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கான பதிலும் திமுகவே சொல்லியிருக்கு. பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்தது தவறா?
வரவே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. வந்து எல்லாம் பண்ணினதுனால எங்களால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலும் அங்கிருந்து நமக்கு வருது. நான் பொதுவாக சொல்கிறது என்னன்னா, அந்த நேரத்தில் அவங்க அந்த உதவியாவது நடந்ததே. அந்த உதவி நடக்கவில்லை என்றால் இப்போ 41 பேர் அப்படிங்கிறது 100 பேர் ஆகிறதுக்கு எந்நேரம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இருக்கலாம். ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, ஒரு விபத்து நடக்குதுன்னா இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. அந்த நேரத்தில் அவங்க உதவி செய்பவர்களுக்காக வந்திருக்கலாம். அதை நாம் தவறாக எடுத்துகிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கருத்தால் மோதுங்க. விபத்தை விபத்தாக பாருங்கள். அடுத்தவனால் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொடுங்க, எவிடன்ஸை கொடுங்க. எவிடன்ஸ் தான் இங்கே முக்கியம். திமுக ஆதரவாளர்களால் இது நடந்துச்சான், திமுக நிர்வாகிகளால் இது நடந்துச்சான் அப்படின்னா அதற்கான எவிடன்ஸை நீங்கள் கொடுங்க. அதில் எந்த வித சமரசமும் வேண்டாம். இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லி எவிடன்ஸை நீங்கள் எடுத்து வைங்க. இங்கே யாரும் தப்பிக்க முடியாது. தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, தாவேக்கா இருந்தாலும் சரி, இதர கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை இதற்காக வேறு ஒரு சில கட்சிகளால் அமர்த்தப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, அதை கரெக்டான முறையில் கையாண்டு அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் நானும் விரும்புகிறேன். இதுதான் தமிழக வெற்றிக் கழகமும் விரும்புது. அடுத்த கட்டமாக 20 ஆம்புலன்ஸுகள் ஏன் சும்மாவே சுற்றிட்டு இருக்கு அப்படி? 20 ஆம்புலன்ஸு சும்மாவே சுற்றிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு வீடியோ வெளியிடும்போதும் நம்ம பார்க்குறோம், சும்மாவே அது சுற்றிட்டு இருக்கு. நானும் வீடியோக்கள் நீங்களும் பார்த்துருக்கலாம், நானும் பார்க்கறதுல சும்மாவே சுற்றிட்டு இருக்கு. ஏன் அந்த ஈர்க்கப்பட்ட ஒரு 40 அடி ரோட்டில் இவ்வளவு வண்டிகள் போயிட்டு வந்தால் ஏற்கனவே அங்கே நெருக்கமாக தான் இருக்குது, ஏற்கனவே தள்ளும் முள்ளுமா இருக்குது. இதில் விஜய் அவர்கள் வண்டி வந்த உடனே இன்னும் மக்கள் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது இன்னும் மக்கள்கள் கூடி நெருக்கமாகத்தானே செய்வாங்க. ஏன் அவ்வளவு ஆம்புலன்ஸுகள் போகுது? ஆம்புலன்ஸுகளுக்கு தனி பாதை ஏன் அமைக்கலை? நான் இப்படி தான் கேட்க முடியும். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா ஆம்புலன்ஸுகளுக்குன்னு தனி பாதைகளை நிர்வகிங்க. 40 அடி ரோடுனா 10 அடி ரோடு ஆம்புலன்ஸுக்குன்னு நிறுத்திட்டு மிச்சம் இருக்கிற 30 அடி ரோட்டில் தான் நீங்கள் கூட்டம் போடணும் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு கொண்டு வாங்க. இல்லை எங்கே நடந்தாலும் சரி, ஒரு கூட்டமோ மாநாடோ பொதுக்கூட்டமோ எங்கே நடந்தாலும் ஆம்புலன்ஸுகளுக்குன்னு தனி வழியை நிர்வகிங்க. அதுதான் மக்களுக்கான பாதுகாப்பாக இருக்கும். 1000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் கூடுகின்ற ஒரு இடத்துல ஒரு மூச்சு முட்டதலோ வாந்தி எடுத்தலோ, ஒருத்தருக்கு தலை சுற்றி கீழே விழுகிறதோ, ஹார்ட் அட்டாக் வரலாம், எது வேணால் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஆபத்துக்கான அந்த முதல் உதவிகளை செய்ய தனி வேலி அமைக்கப்படணும்ல. ஏன் அந்த இடத்துல ஆளுங்கட்சி கோட்டை விட்டுச்சு? எங்கேயுமே அது பண்ணுறதில்ல. அந்த இடத்துல ஏன் ஆளுங்கட்சி கோட்டை விட்டார்கள்? அந்த டிஸ்ட்ரிக்டை நிர்வகிக்கக்கூடிய பிசி அவர்கள் ஏன் அதை கோட்டை விட்டார்கள் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இதை இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு வேற எந்த நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை கொண்டு வாங்க. ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிறீங்க. அவங்க ஒரு பாதுகாப்பு காரணமாகவும் வந்திருக்கலாம், அது இன்னுமே விளங்கப்படலை. ஆனால் ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லி உண்மை. அதைத்தான் தாவேக்கா தொண்டர்களும் சொல்கிறாங்க, நிர்வாகிகளும் சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ்காரங்களை அடித்து நொறுக்குவது, நல்லது செய்ய வந்த ஆம்புலன்ஸுக்காரெல்லாம் அடுக்கிறது, இது எல்லாமே அங்கு குளறுபடியாகவே நடந்திருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. 41 பேர், கிட்டத்தட்ட இன்றைய அப்டேட் அளவில் 41 பேர் இறந்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு. விஜய் ஏன் பார்க்கல? தளபதி விஜய் அவர்கள் இந்த பாதிப்பை ஏன் பார்க்கவில்லை? இன்சிடென்ட் நடந்துடனே விஜய் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கு இருக்கும் பழி போடும் திமுக காரர்களும் மற்ற செய்தியாளர்களும் கேட்குற கொஸ்டின், மற்ற ஊடகவியலாளர்களும் கேட்கும் கொஸ்டின் என்னென்னா, விஜய் ஏன் இன்சிடென்ட் நடந்த உடனே மக்களை போய் சந்திக்காமல், மக்கள் பாதிக்கப்பட்ட உடனே மக்களை போய் சந்திக்காமல் சென்னை நோக்கி புறப்பட்டது ஏன்? சென்னையிலிருந்து இங்கு வருவதற்கு இவ்வளவு லேட் செய்த விஜய் சென்னை புறப்படுவதற்கு 1 மணி நேரத்திலேயே போயிட்டாரே ஏன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு உண்மை சொல்லணும்னா, விஜய் போனது தான் 100க்கு 100 சரியான விஷயம். விஜய் அங்கேயே இருந்து மக்களை சந்தித்திருந்தாலும் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். 40 பேர் இறக்கப்பட வேண்டியவங்க 100 பேர் இறந்துருப்பாங்க. அவர் ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்கேயும் கூட்டம் கூடும், அங்கே கலவரம் நடக்கும், அங்கே மக்களுக்கு உண்டான சேஃப்டி இருக்கா? மொத்தத்தில் அவருக்கு உண்டான சேஃப்டி இருக்கா? அங்கே அவர் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் அவர் பின்னாடி போயிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அவருக்கு பிரச்சனை நடக்கலாம், அவருக்கு பாதுகாப்பின்மை இல்லாமல் இருக்கலாம், அவர் பாதிக்கப்படலாம், அப்போ மக்கள் பாதிக்கப்படலாம், மக்கள் கொந்தளித்து வேறொரு பிரச்சனையை கொண்டு வரலாம்.
அப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் சென்றது தான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அந்த இடத்துல அவர் கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் மறுநாள் ஒரு சிறந்த ஒரு பிளானை போட்டுட்டு மக்களை வந்து சந்தித்திருக்க வேண்டும். அவர்களுடைய தொண்டர்களையாவது அனுப்பிவிட்டிருக்க வேண்டும். அவர்களது கட்சி நிர்வாகிகளை அனுப்பியிருக்க வேண்டும். மக்களுக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் கண்காணித்திருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும், அந்த நேரத்தில் உதவி செய்திருக்க வேண்டும். அது தமிழக வெற்றி கழகத்திடம் இல்லை. இது எல்லாமே தமிழக வெற்றி கழகம் புரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, இனியும் இந்த தவறுகள் நடக்கக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ஒரு மணி நேரத்தில் அந்த விஷயம் நடந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆகுது. ஒரு 8:30 மணிக்குள்ள இது நடந்திருக்கலாம். இந்த 1 மணி நேரத்தில் நடந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. மக்கள் குழப்பமாகவே இருக்காங்க. யாருக்கிட்ட பார்த்தாலும் பேசுகிறாங்க, இதை பற்றி தான் பேசுகிறாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த பேச்சு தான் இருக்குது. அரசியல் வரலாற்றிலேயே இதுதான் நடந்திருக்கு. ஏற்கனவே ஏடிஎம்கேக்கு நடந்திருக்கு. அதில் ஒரு 45 பேர் இறந்திருக்காங்க. அது அம்மாவுடைய காலத்தில் அது வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கருப்பு தினம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு அமைந்த கருப்பு தினம் அப்படின்னா 27 சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 2025 நடந்ததுதான். இது ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கான கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம். இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு எப்படி அவங்க வெளியே வர்றாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஓடி ஒளிதல் கூடாது, வெளியே வரட்டு, ஒரு தக்க பிளான் பண்ணிட்டு வெளியே வரட்டு, மக்களுக்கான உதவிகள் பண்ணிட்டு. மக்கள் இன்னுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய உதவிகளை நாடிட்டு தான் இருக்காங்க. அவர் இன்னும் வெளியே வந்து இன்னும் நல்லது செய்யணும். அரசியலா பாருங்க, கருத்தா மோதுங்க. கலவரத்துக்காக எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. நீங்க நல்லது செஞ்சாலே போதும், மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் மக்களிடம் இன்னும் மிகப்பெரிய தெளிவு வேண்டும். அதை தான் நான் சொல்றேன். மக்களிடம் தான் தெளிவு வேண்டுமே தவிர ஆட்சியாளர்கள் எப்பொழுதும் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுடைய குறிக்கோள் ஆட்சியை பிடிக்க வேண்டும். ஆனால் மக்கள் தான் தெளிவான ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுல வந்து அவங்களுடைய கொள்கைகளை நம்ம ஆராயணும். இது நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமாக இருக்குமா? வருங்கால இளைஞர்களுக்கு இது கரெக்டாக இருக்குமா? இன்னும் 10 வருடங்கள் கழித்து இந்த கொள்கையால் இந்த தமிழ்நாடு எப்படி முன்னேறும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து தான் நாம் ஓட்டே போடணும். ஆனால் அந்த நிலைமை இங்கே இருக்கா? அந்த நிலைமை இங்கே இருக்கா? மக்களே பிரிந்து தான் இருக்காங்க. என்னடா மக்களை நம்ம குறை சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தா, என்னுடைய சமகாலத்திலிருந்து நம்ம பார்க்குறோம்ல, நான் கேட்குற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இதை சிபிசிஐடிக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து குரல் வந்து கொண்டே இருக்குது. ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இதைத்தான் சொல்கிறாங்க, இதை சிபிசிஐடிக்கு இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தெளிவாக ஒன்று கேட்பது, வீடியோக்கள் நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் சுற்றிகிட்டே இருந்திருக்கு. ஒரு 7-8 ட்ரோன் மேலே சுற்றிகிட்டே இருந்திருக்கு. அந்த ட்ரோன்களிலிருந்து பெறப்பட்ட வீடியோக்கள் எதுவுமே வெளிவரவில்லையே, இன்னும் தெளிவான வீடியோக்கள் எதுவுமே வெளிவரவில்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதேபோல் அங்கே இருந்த பில்டிங்களில் சைடில் இருந்த கடைகளில் எந்த ஒரு சிசிடிவி கேமராக்களுமே கிடையாதா? அந்த கேமராக்கள்ல இருந்து ப்ரூஃபுக்காக எந்த வீடியோக்களும் கிடைக்கவில்லையா? கரண்ட் ஆஃப் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போன ஆள் யாருன்னு இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலையா? அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னுமே கிடைக்கலையா? இதையெல்லாம் நாம் விசாரிக்கும் போது தான் இன்னும் தீவிரமான சந்தேகங்கள் எழுகிறது. இதையெல்லாம் வெளிவரும்போது தான் ஒரு முழுமையான அங்கே நடந்த என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இது மத்திய அரசே செய்யலாம், இல்லை மாநில அரசே இதை எடுத்து செய்யலாம். லோக்கல் போலீஸே அங்கே இருக்கிற ட்ரோன்கள் மூலியமாக வீடியோக்களை விசாரித்து அங்கே என்ன நடந்துச்சு, லோக்கல் கடைகளில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்களை எடுத்து அங்கே எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவுக்கு எடுக்கலாம். ஏன்னா ஒரு 27,000 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அதை நம்ம எடுப்பதில் கண்டுபிடிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஆனால் பண்ணலாம். அதை பண்ணினாலே போது இது நடந்ததுக்கான விஷயங்கள் தெரிஞ்சிடும். பவர் கட் செய்தது யார்? அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போன அந்த 20 நிமிஷம் தான் பவர் கட் ஆகிருக்கு. அந்த பவர் கட் ஆனதான் மக்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக விழுந்து யார் கீழே இருக்காங்க, யாரை முதிச்சாங்க, யார் இறந்தாங்கன்னு தெரியாமல் மக்கள் அலையா அடிச்சிருக்கு. அதனாலேயே இந்த 41 பேர் மூச்சு திணறி இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பவர் கட்டை செஞ்சது யார், அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போனது யார் அப்படிங்கிறத வந்து விரைவில் கண்டுபிடிக்கணும். அது இந்த ட்ரோன்கள் மூலியமாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலியமாகவும் அதை பயன்படுத்தி இன்னும் கண்டுபிடிக்காதது ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் நம்மளுக்கு வந்து இப்பவும் இருக்குது. மக்களும் அதைத்தான் கேட்குறார்கள். தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் இன்னும் அதைத்தான் கேட்குறாங்க. அப்போ இதற்கான முடிவுகளை வெகு விரைவில் கிடைக்கும் என நாம் நம்புகிறோம்.
இவ்வளவு ஒரு வன்முறை நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதை உடனடியாக வெளிக்கொண்டு வருவதற்கு ட்ரோன்கள் மூலியமாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலியமாகவும் உடனே விசாரித்து உடனே கொண்டு வந்தால் மட்டும்தான் மக்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் குறையும். மக்கள் சாதாரணமாக தன் நடைமுறை வாழ்க்கையை மேற்கொள்ளுவாங்க. அரசியல் என்றாலே வெறுத்து ஓடக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அரசியல் இவ்வளவு கெடுதலாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்க வச்சிடக்கூடாது. சீக்கிரம் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்து உண்மையை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். உண்மையை மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் மக்கள் சாதாரணமாக இருப்பாங்க. விஜய் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு கலவரம் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. இது விஜய்க்கும் நல்லதல்ல, நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல, இந்த மாநில மக்களுக்கும் நல்லதல்ல. இன்னைக்கு 40 பேர் இறந்துருக்காங்கன்னு அப்படின்னா நாளைக்கு விஜயை நாங்கள் கைது செய்தால் அங்கே குண்டு வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருக்கான். இதுவும் வன்முறை தானே. அந்த வன்முறையை தடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இந்த ஒரு இன்சிடென்ட் மூலிமா மக்கள் மனதில் மிக பெரும் சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை அதாவது இந்த சந்தேகத்தை முடிச்சு வச்சா மட்டும்தான் மக்கள் தன் நார்மலான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இல்லைன்னா இளைஞர்கள் அத்தனை பேரும் தாவேகா இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கீழ் இருக்கிறார்கள் அப்படி என்பது ஒரு சில இதில் நம்மளுக்கு தெரியுது. எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே 10,000 பேர் 20,000 பேர் காசு இல்லாமல் கூடிடுறாங்க. அதுலேயே அவருக்கும் உண்டான ரசிகர் படை அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. இது வேறு ஒரு பரிணாமமாக வளர்ந்து, இது வன்முறை கூடமாக வளர்ந்து வேறு ஒரு வடிவம் வருவதற்குள் இதை நம்ம தடை பண்ணணும். இதை கண்டுபிடிச்சி மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் இதை நாம் தடை பண்ண முடியும். அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. எங்களை என்ன வேணால் பண்ணிக்கங்க, முக்கியமாக என்ன வேணால் பண்ணிக்கங்க, எங்களுடைய தொண்டர்களை விட்டுருங்க, எங்களுடைய தொண்டர்களை நீங்கள் கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காரு. இதன் மூலியமாகவும் மக்கள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, விஜய் எவ்வளவு நல்லவர். இது மக்கள் இப்படி சொல்லலாம், ஆனால் ஒரு அறிவார்ந்த ஜனம் அதை யோசிக்கும். இது இளைஞர்களை உசுப்பி விடுதல் போலவே இருக்கு. இது ஒரு சினிமா டயலாக் மாதிரியே இருக்கு. இதையெல்லாம் ஒரு அறிவார்ந்த மக்கள் யோசிக்கணும். இந்த ஒரு வார்த்தைகளை வச்சுட்டு அவர் எவ்வளவு நல்லவர், அவருக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் இறங்கிடாதீங்க. இப்போதான் ஒருத்தர் இறந்திருக்காரு, கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்திருக்கார். திமுக அமைச்சர் மேலேயே பழி சொல்லிட்டு இறந்திருக்காரு. இது அத்தனையும் செந்தில் பாலாஜி அவர் தான் அப்படின்னு சொல்லி இறந்திருக்காரு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி பாதி இளைஞர்களாகவே இருக்காங்க. இப்போ வர்ற 2K கிட்ஸுக்கெல்லாம் என்ன தெரியும்? அவங்களுக்கு அரசியல் ஞானம் என்பது ஒரு ஆக்டர்கிட்ட தான் இருக்கே தவிர, ஒரு பெரிய பிரம்மை கிட்ட தான் இருக்கே தவிர, ஒரு கொள்கை ரீதியாக ஒரு 30-40% இல்லாமையே இருக்காங்க. அவங்கக்கிட்ட உணர்ச்சி பெருக்குடன் பேசினா அவங்க அடுத்த கட்ட செயலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளை விஜய் விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கணும்? தொண்டர்களே அமைதியாக இருங்க, எது வந்தாலும் நான் வர்றேன், நான் உங்களை நான் பெயிலில் எடுக்கிறேன், எதுவுமே உங்களுக்கு நடக்காது, எதுவுமே நடக்காமல் நாம் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை தான் விடணும். ஏன்னா நாம் தப்பு செய்ய கிடையாது, இது விபத்து. இந்த விபத்தை நாம் எப்படி கையாளணும்னா வன்முறை இல்லாமல் கையாளணும் அப்படின்ட்டு தான் நாம் பார்க்கணுமே தவிர என்ன கைது பண்ணுங்க அவங்கள கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விடக்கூடாது. இது அரசியலுக்கு நல்லது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்னென்றால், உங்கள் பின்னால் மிகப்பெரிய படை உள்ளது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த படையை நல்லதுக்காக யூஸ் பண்ணுங்க. நல்லதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு போவதே மிகச்சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். அப்படி நல்வழிப்படுத்தி நீங்கள் கொண்டு போகலைன்னா மற்ற அரசியல்வாதிகளைப் போல நீங்களும் அரசியல்வாதிகள் ஆக்கப்படுவீர். இதுவரை நீங்கள் அப்படி எதுவும் நினைக்கவில்லை. ஆனால் இனிமேல் அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாம் சொல்வது என்னென்னா, ஒரு பிரச்சாரம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அது இந்த நாட்டுக்கான முன்னேற்றத்துக்கான பயணமாக இருக்கணுமே தவிர நீங்கள் ஆட்சியை மட்டும் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. இது அடுத்ததான் நமது தலைமுறைக்கு எப்படி அது முன்னேற்றக்கூடிய செயல்களில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர எங்கு பார்த்தாலும் கூத்தும் கொண்டாட்டமாகவே இருக்கக்கூடாது. தொண்டர்கள் ரொம்பவும் அறியாமையின் விளிம்பில் இருக்காங்க. கோவையில் நடந்த
அவருடைய ஏர்போர்ட்டில் அவரை வரவேற்கும் போது நான் தான் போயிருந்தேன். நேரடியாகவே அந்த காட்சிகளை எல்லாம் நான் பார்த்தேன். அவர் வண்டி போகுதுன்னா அவருக்கு பின்னாடி துரத்துறது அவரோட வண்டியில் ஏறிக்கிறது, அவருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய அடுத்த கட்டம் தான் இந்த இறப்புகள். நான் ஏற்கனவே விஜய் கோவை வருகை புரியும் பொழுதே நான் ஒரு விஜய் பற்றி, தளபதி விஜய் அவர்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நான் உங்களுக்கு வேணால் என்னுடைய ரிலேட்டட் வீடியோஸில் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அவருடைய வருகை மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அது அடுத்த வீடியோவிலேயே அவர்களுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக நான் போட்டிருந்தேன். ஆனால் அவரை பற்றி நல்விதமாக புகழ்ந்து பாடிய வீடியோக்கள் நல்ல ரெஸ்பான்ஸில் போகுதே தவிர உண்மையை உரைத்தி சொன்னது கம்மியாக தான் போகுது. மக்கள் அதை கம்மியாக தான் போகுது. அப்போது மக்கள் ஒரே எண்ணத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. சரி எது தவறு எது அப்படின்னு சொல்லி பிரித்து பாருங்கள். அப்போ தான் ஒரு சிறந்த தலைவனை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் சரியாக இருக்கணும். அது நீங்கள் சரியாக இல்லையே. எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாது. ஒரு 30% தாவேகா தொண்டர்கள், இளைஞர்கள் அடங்குவது கிடையாது. அந்த காளைகள் போல கட்டுக்கடங்காமல் ஓடுறாங்க. அதனால் அடுத்தவங்க பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலிமா அந்த கட்டுக்கடங்காமல் ஓடுன காளைகளுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த கட்டுக்கடங்காமல் ஓடுன அந்த அறியாமையான இளைஞர்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்மளால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கு. ஜல்லிக்கட்டு காளையில் கட்டுக்கடங்காமல் ஓடுற காளைகள் மாதிரி வர்றவங்களையெல்லாம் குத்தி கிழிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த இளைஞர்கள். இது ரொம்ப ரொம்ப மோசம். இது மனிதனுக்கு உண்டான ஒரு இதே கிடையாது. ஒரு ஹியூமனுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது. நிறுத்தி நிதானமாக அரசியல் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அதுவே தமிழக வெற்றி கழகத்துக்கு மைனஸாக போயிடும். இப்போ நடந்த விஷயம் வரைக்கும் விஜயின் மேல் 70% நன்மதிப்பு இருக்குது. தளபதி விஜய் அவர்களின் மேல் 70% நன்மதிப்பு இருக்குது. 30% சந்தேகப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு 30% இரண்டு புறமும் யோசிக்கிறாங்க. ஆனால் இதற்கு மேலேயும் தமிழக வெற்றி கழகத்துடைய ரசிகர்களும் தொண்டர்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அரசியலில் வெகுகாலம் நீங்கள் நீடிக்க முடியாது. அறியாமையினாலேயே நீங்கள் அழிஞ்சு போவீர்கள் என்பது நிதர்சனம். நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ரசிகர்களுக்கும் நான் சொல்வது, விஜய் ரசிகர்களுக்கும் நான் சொல்வது இது மட்டும்தான். நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கட்சி கரெக்டாக இருக்கும். கட்சியினோட கொள்கைகளை நீங்கள் கடைப்பிடிச்சா மட்டும்தான் கட்சியே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கட்டுக்கடங்காமல் யார் என்ன எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய மாநாட்டுக்கும் கூட்டத்துக்கும் பேரணிக்கும் ஒரு கூத்தும் கொண்டாட்டமாகவே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கட்சியும் கூத்தும் கொண்டாட்டமாக இருக்குமே தவிர கட்சி வளராது. இது நிதர்சனம். தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காதீங்க ரசிகர்களே. உங்கள் விஜய் அவர்களின் மேல் மிகவும் மரியாதை உள்ளது, பெண்களுக்கு முக்கியமாக. ஆனால் இந்த விபத்தில் பெண்கள் தான் அதிகமாக இறந்துருக்காங்க, குழந்தைகள் அதிகமாக இறந்துருக்காங்க. குழந்தைகள் விஜய் என்றால் குழந்தைகளுக்கு மிக மிக பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே பிடிக்கும். விஜய் 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 அதை கெடுத்து விட்டுறாது. அதே மாதிரி கட்சி நிர்வாகிகள் யார் இந்த கருப்பு ஆடுகள் என்று கண்டுபிடித்து அவங்கள நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. எங்களுக்கு 10,000 பேர் 20,000 பேர் இருந்தால் தான் நாங்கள் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அரசியல் நடக்காது. நீங்கள் உடனே அடுத்த கட்டமாக நீங்கள் வீழ்ந்து விடுவீங்க. உங்கள் கோட்பாடுகளை நிலநிறுத்துங்க. உங்களுக்கு தானாக தொண்டர்கள் சேருவார்கள், ரசிகர்கள் சேர மாட்டாங்க, தொண்டர்கள் சேருவாங்க. தொண்டர்கள் மூலியமாக தான் நீங்கள் அரசியல் மாற்றம் பெற முடியும். ரசிகர்களால் மாற்ற முடியாது. இன்றைக்கி விஜய் அப்படின்னு இருப்பாங்க, சிவகார்த்திகேயன் சைடு போயிடுவாங்க, நாளைக்கு விஜய் சேதுபதி சைடு நாளைக்கு போயிடுவாங்க. யார் அவங்களுக்கு பெருந்தோற்றமாக தெரியுதோ, கவர்ச்சிகர தோற்றமாக இருக்குதோ அவர்கள் பின்னாடி நாளைக்கு போயிடுவாங்களே தவிர தொண்டர்களாக மாற மாட்டார்கள். இந்த ஒரு இன்சிடெண்ட்டு அவருக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை, ஒரு 40% பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே மாதிரி நடந்துச்சுன்னா 100% பாதிப்பை அவர் சந்திப்பார். அவருடைய ரசிகர்களும் அவரை வெறுத்து விடுவார். அதனால் தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஒரு அரசியல் நிகழ்வுனால மற்ற அரசியல் கட்சிகளும் சும்மா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை பயன்படுத்தி உங்களை பயன்படுத்தி எப்படி நாட்டில் அவர்கள் புகுந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க.
விஜய் அவர்களின் பிரச்சனையை கைப்பற்றி அவரை வீக்காக்கி அடுத்த ஆட்சியை நாம் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியும் யோசிக்கிற ஆட்கள் இங்கே இருக்காங்க. அதுதான் அரசியல். இங்கே அரசியலில் எல்லாமே நடக்கும். நாம தான் விழிப்புடன் இருந்துக்குவேன். நாம தான் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணணும், மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி பண்ணணும், நம்ம கொள்கைகளில் பாதிப்பு இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி தலைவர்கள் தான் யோசிக்கணும். இது எல்லாம் இருக்கும். இதுதான் அரசியல். குதிச்சாச்சு, இறங்குங்க. மக்களுக்கு நல்லது என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. மக்களுக்கு இன்னும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை பயன்படுத்தி நீங்கள் வேறு விதமாக வன்முறையை தூண்டுவதாக இருந்துச்சுன்னா மக்கள் உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். அதனால் உங்கள் நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் நான் சொல்வது என்னென்னா, இதை பயன்படுத்தி உணர்ச்சி வசப்பட்டு வன்முறையில் எதுவும் இறங்கிட வேண்டாம். அது மிகவும் பாதிப்படையதாக இருக்கும். அதில் அந்த வன்முறையில் ஒரு 2-3 பேர் செத்தாலுமே அது மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் இந்த பாதிப்புகளிலிருந்து வெகு விரைவில் வெளிவரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மற்ற கட்சிகள் மேலே பழியை போடாமல் நாம் என்ன திருத்திக்கணும் அப்படிங்கிறத முன்னோக்கி யோசித்து அலசி ஆராய்ஞ்சு நாம் செய்த தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. பின் வருபவை மக்களாலே கண்டுபிடிக்கப்படும். 41 பேர் குற்றத்தில் இறந்ததை மக்களே கண்டுபிடிப்பார்கள். மக்களே தகுந்த தண்டனையும் கொடுப்பார்கள். அதற்கான காலம் வரும். அதுவரை பொறுத்திருங்கள். எந்தவித வன்முறையிலும் மக்கள் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு வன்முறையிலும் நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஈடுபட வேண்டாம். மக்களை உணர்ச்சி வசப்பட வைத்து அதில் ஒரு வன்முறையை கிளப்ப வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிகளை பாருங்கள். இதை சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்குறியா? நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். ஒருத்தர் இறந்தாலும் அது அந்த பாதிப்பு அந்த குடும்பத்தில் இல்லை, அந்த சமுதாயத்தை எல்லாத்தையும் சுற்றி தான் இருக்குது. ஒருத்தர் இறந்தாலும் அந்த குடும்பத்துக்கு இழப்பு தான். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அதை சொல்கிறதுக்கு நீ யாரா, எங்களுக்கு கட்டளை போடுறதுக்கு நீ யாரான்னு கேட்க வேண்டாம். நானும் ஓட்டு போடக்கூடிய ஒரு குடிமகன் தான். எது கரெக்டாக இருக்கோ அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். என்னை சுற்றியுள்ள மக்களும் அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கி நான் ஒருத்தன், நாளைக்கு 100 பேர், நாளைக்கு 1000 பேர். அதனால் ஒரு சராசரி மனுஷனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க. சாதுரிமையாக செயல்பட்டு பின்வரும் காலங்களில் செயல்படுங்க அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் அனைத்தும் மக்களுக்காக மக்களே வெளியிடுவார்கள் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அது பின்வரும் காலங்களில் யார் தவறு செய்தார்களோ அவருக்கு மிகப்பெரிய தண்டனையாக இது அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுவே பெரிய தண்டனை மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வழியாக இருக்கும் என்பதை நான் மிகவும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன்.